இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தந்து வருகிற இந்த ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு நான் மகிமையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடனே கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாழும் இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து செல்கிறோம். இம்மட்டும் நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் இயேசுவானவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். பல்வேறு சூழ்நிலைகளிலே அவர் பல்வேறு தரப்பட்ட உருவங்களிலே தன்மையானவராக நம்மிடத்திலே காணப்படுகிறார். இன்றைய தினம் முதலாம் நாளிலும் இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் நம்மளோடு என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மோடு இம்மட்டும் இருந்து வந்ததினால் நாம் பல நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையின் மேல் பட்சமாய் இருந்து அவர்களுக்கு இறங்குவது போல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் எவ்வாறு தன் மகனுக்கு இறங்குவானோ அதைவிடவும் மேலான அன்பு உள்ளவராக நம்ம கூடவே இருந்ததினால் நாம் இம்மட்டும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்படுகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும்போது அந்த தகப்பன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்று போல பாசத்தை காட்டுவானா என்றால் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதமாக பாசத்தை காட்டி நல்ல தகப்பனாக இருந்து பாதுகாத்ததினால்தான் நாம் இம்மட்டும் ஜீவித்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு தகப்பனாய் இருந்து நம்மை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை நாம் வேதாகமத்திலே கெட்ட குமாரன் சம்பவத்தை வைத்து நாம் தியானிப்போம். இந்த சம்பவம் லூக்கா 15 அதிகாரத்திலே இந்த சம்பவம் கூறப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்து நாம் தியானிப்போம். முதலாவதாக பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து நாம் வேண்டிக் கொள்ளும் அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த கெட்ட குமாரன் கதையிலே நாம் வாசிக்கும்போது கெட்ட குமாரன் என அடையாளம் காட்டப்படுகிற அந்த இளைய குமாரன் தன் தகப்பனோடு தன் சகோதரனோடு ஒரே வீட்டிலே வசிக்கிறார். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனோடு எப்பொழுதும் இருப்பதனால் அந்த தகப்பன் அவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனோடு இருந்து தன் தகப்பனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து தன் தகப்பனுடைய கைக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பனோடு காணப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தன் தகப்பன் கூறியது போல தகப்பனோடு இருப்பதனால் அந்த நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்கிறார். இப்பொழுது அந்த இளைய குமாரன் தன்னுடைய சொத்தில் உள்ள பங்கு தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அந்த தகப்பன் அதற்கு தடை செய்யவில்லை. தன்னுடைய மகன் சொத்தை பிரித்து கேட்கிறானே என்று அவர் எதுவுமே நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் தன்னோடு இருக்கும்போது நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்கிறான். எனவே அவனுக்கு அவனுடைய சொத்தை பிரித்து கொடுப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று எண்ணி அந்த சொத்தை அவருக்கு பிரித்து கொடுக்கிறான். பாருங்கள், அவன் விருப்பப்பட்ட அந்த காரியத்தை அந்த தகப்பன் செய்கிறான். ஏனென்றால் அந்த இளையகுமாரன் தன் தகப்பனோடு இருக்கும்போது நல்லவனாக நெறிமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுபோல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுதும் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிற அனைவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது, அவருடைய வசனங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்கு வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் செய்து தர வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நாம் நடத்தி வருகிற காலங்களிலே நாம் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து நம்மை மகிழ செய்து ஒரு தகப்பன் போல நமக்கு கேட்டுக்கொண்ட அனைத்தையும் அவர் தந்து வழிநடத்தி வருகிறார். இரண்டாவதாக பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து நம்மை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனாக இருக்கிறார். இந்த இளையகுமாரன் தன்னுடைய
ஆசியை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். சில காலம் தன்னுடைய தகப்பனோடு இருக்கிறான். பின்பு சில காலத்துக்கு பிறகு வேறு ஒரு நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று தன் தகப்பனிடத்திலே கூறுகிறார். அவனுடைய தகப்பனும் அதற்கு தடை செய்யவில்லை. என் மகன் என்னோடு இருக்கும்போது நல்லவனாக இருந்தான், நான் கற்றுக் கொடுத்த நெறிமுறைகளை கடைபிடித்து இருந்தான். இப்பொழுது வெளிதேசத்துக்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறான். தன்னுடைய சொத்துக்களை கொண்டு செல்கிறான். அங்கே சென்று நல்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து நான் சொல்லிக் கொடுத்தபடி நன்றாக வாழ்ந்து நல்ல ஒரு பெருக்கத்தை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சமுதாயத்திலே மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவனாக திரும்பி மறுபடியும் என்னிடத்திலே வருவான் என்று அவர் நினைக்கிறார். அதனால் அவன் செல்வதற்கு அவர் தடை செய்யவில்லை. ஆனால் அந்த கெட்டகுமாரன் என்ன செய்கிறார்? தூரதேசத்துக்கு செல்கிறார். அங்கே செல்லும்போது அந்த நகரத்திலே காணப்படுகிற மாயையான காரியங்கள் அவருக்கு வித்தியாசமாக தோன்றுகிறது. தன்னுடைய தகப்பன் காட்டி தந்த நெறிமுறைகளை காட்டிலும் அது வித்தியாசமாக தோன்றுகிறது. அந்த மாயையான காரியங்களிலே அந்த மாயையான மக்களுடைய அவன் இருக்கிறதுக்கு அவனுக்கு சிரமமாக இருக்கிறது. எல்லாரும் அவனை கேலி செய்வது போலவும் அவனை கிண்டல் செய்வது போலவும் காணப்படுகிறது. ஏனென்றால் இவன் ஒழுக்கமான நெறிமுறைகளோடு வாழும்படி கற்றுக்கொண்டவன். ஆனாலும் அந்த மாயையான உலகத்திலே மாயையான மக்களிடத்திலே சென்ற போது அவனால் நேர்மையாக வாழ முடியவில்லை. அந்த உலகத்தின் இச்சை, அந்த மாயையான காரியங்கள், மாயையான மனிதர்கள், மாயையான நண்பர்கள் அவனை மறுபடியும் அந்த மாயையான காரியத்துக்குள்ளாக இழுத்து விடுகிறார்கள். எனவே நல்லபடியாக வாழ்நாளிலே வாழ்ந்திருந்த அந்த இளையகுமாரன் மாயையான வழியிலே விழுந்து தன்னுடைய ஆசைகளை இழந்து போகிறான். அந்த மாயையான காரியம் அவனை இச்சிக்க செய்து பாவம் செய்து அவனுடைய ஆசைகளெல்லாம், அவன் பெற்ற ஆசைகளெல்லாம் இழக்க செய்கிறது. இப்பொழுது அவனுக்கு புத்தி வருகிறது. என்னுடைய தகப்பன் கூறிய நெறிமுறைகளை நான் வாழவில்லை, அவர் காட்டிய வழியில் நான் செல்லவில்லை, அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேனே என்று கூறி மறுபடியும் நான் என் தகப்பனிடத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அந்த புத்தி வந்த உடனே தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் என நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவன் திரும்பி வரும்போது அவன் தகப்பன் அவனை தூரத்திலேயே பார்க்கிறான். நல்ல ஒரு வஸ்திரத்தோடு நல்ல ஆசைகளோடு சென்றவன் வஸ்திரம் இல்லாதவனாக, உடல் வாடினவனாக, பண்டிகை நாத்தத்தோடு திரும்பி வருகிறான். அவனை தான் வெறுத்து விடவில்லை என்பதை காட்டும்படியாக அந்த தகப்பன் ஓடி சென்று தூரத்திலே அவனை கண்டு அவனை கட்டிப்பிடித்து அவனை அணைத்து அவனுடைய நாற்றத்தை மாற்றி அவனுக்கு புது வஸ்திரம் கொடுத்து பாதுகாக்கிறார். இப்படித்தான் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் இயேசு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பல நேரங்களில் இயேசுவானவர் நாம் உலகத்திற்குள்ளாக செல்லும் போது என்னுடைய மகன் என்னுடைய நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வான் என்று நினைத்து நம்மை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறார். ஆனால் பல மாயையான காரியங்கள், மாயையான மனிதர்கள் நம்மை பாவத்திற்குள்ளாக சிக்குண்டு நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகும்படி செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் திரும்பி வர வேண்டும், திரும்பி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தோமானால் இயேசுவானவர் திருப்பி நம்மளை சேர்த்துக் கொள்வார். எப்படியாக அந்த ஒரு சமாரியன் தூரத்தில் நின்று வேண்டிக் கொண்டானோ அதுபோல ஆயக்காரன் தூரத்தில் நின்று பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்டாலோ அதுபோல வேண்டிக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவான் மறுபடியும் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பார்த்தோம்போது இயேசு கிறிஸ்துவானவர் ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இளையகுமாரனை இப்பொழுது சேர்த்து கொண்டார். இப்பொழுது மூத்த குமாரனுக்கு கோபம் வருகிறது. நான் உம்முடனே இருக்கிறேனே, எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர்? அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டு வந்தானே என்று கூறுகிறார். ஆனால் அவருடைய தகப்பன் கூறிய காரியம் பார்த்தீங்கன்னா, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கும் என்று கூறுகிறார். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்கிறார். அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்குள்ள பங்கை கொடுத்து விட்டார். தன் தகப்பனுடைய பங்கும் தன்னுடைய பெரிய மகனுடைய பங்கும் அவனோடு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய மகனுக்கு அதை பற்றி தெரியவில்லை. இப்படிதான் நாமும் இயேசுவோடு இருக்கிறோம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். மேலும் அவரோடு இருக்கும்போது மேலான ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக நாம் பெறுவதற்கு கிருபை செய்கிறார். எனவே இயேசுவோடு இருக்கும்போது இயேசு நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். மேலும் பின்மாற்றமாய் போன மக்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டு வாழும் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இப்படிப்பட்டதாக இயேசு நல்ல தகப்பனாக இருந்ததன் காரணமாகத்தான் நாம் இம்மட்டும் நாம் ஜீவனோடு பலத்தோடு வருகிறோம். எனவே நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை நாம் தகப்பனாக ஏற்றுக்கொள்வோம், அவரோடு ஐக்கியமாக இருப்போம், அவர் நம்மை பாதுகாத்து வாழ்விப்பார். ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீ நல்ல தகப்பனாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தினீர். கோடான கோடி ஸ்தோத்திரம். இனி வரும் காலங்களிலும்
நீர் நல்ல தகப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.